Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் முந்தைய வகுப்பில் பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூவை எடுத்துக்கொண்டு நியூ பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நியூ இன்டீஜராக இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு இரண்டு தீர்வுகள் நேரியல் சார்பற்றவையாக இருக்கின்றன. அவை ஜே நியூ ஆஃப் எக்ஸ், ஜே மைனஸ் நியூ ஆஃப் எக்ஸ் என்று குறிக்கப்படுகின்றன. அவை இரண்டுமே ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பில் இருக்கின்றன. எனவே பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் பொழுது, நியூ நாட் அன் இன்டீஜராக இருக்கும் பொழுது பொது தேர்வை a இன்டு ஜே நியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன்டு ஜே மைனஸ் ஜே நியூ ஆஃப் எக்ஸ் என்ற இந்த இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் நேரியல் கலவையாக பெற்றிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது குறிப்பாக நியூ என்பது n என்ற பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்கொண்டு அந்த தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நாம் ஜே நியூ ஆஃப் எக்ஸ் என்பதின் அமைப்பை பார்த்திருக்கிறோம். அது சிக்மா s is equal to 0 to infinity minus 1 power s x power 2s plus nu by 2 power 2s plus nu into s factorial into gamma of s plus nu plus 1. இதைத்தான் நாம் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் நியூ என்று பார்த்தோம். இப்பொழுது நியூ என்பதை பாசிட்டிவ் இன்டீஜர் n என்று எடுத்துக்கொண்டால் அது jn of x is equal to sigma s is equal to 0 to infinity minus 1 to the power of s x to the power of 2s plus n by 2 to the power of 2s plus n into s factorial into gamma of s plus n plus 1 என்பதாக ஆகும். ஆனால் s என்பது 0 to infinity என்று மாறுகிறது. அது இன்டீஜர் வேல்யூஸை எடுத்துக்கொள்கிறது. n என்பதும் இன்டீஜராக இருக்கிறது. எனவே s plus n plus 1 என்பது இன்டீஜர். அதனால் gamma of s plus n plus 1 என்பது s plus n factorial என்று எழுதலாம். இந்த பண்பை நாம் முன்பே விவரித்தோம். gamma of n plus 1 is equal to n factorial when n is an integer என்று கூறினோம். அதை உபயோகப்படுத்தினால் gamma of s plus n plus 1 என்பதை s plus n factorial என்று எழுதினால் நமக்கு jn of x என்பதின் அமைப்பு இவ்வாறாக கிடைக்கிறது. இது jn of x என்பது பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் n when n is an integer. ரேஷியோ டெஸ்டை உபயோகப்படுத்தி இந்த அடுக்கு தொடர் எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸுகளுக்கும் ஒருங்கிணைகிறது என்று காண்பிக்க முடியும். அதை தவிர இந்த jn of x என்ற இந்த அடுக்கு தொடர் எல்லா x வேல்யூகளிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இப்பொழுது n is equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு j0 of x is equal to sigma n is equal to 0 to infinity minus 1 to the power of s x to the power of 2s by 2 power 2s into s factorial into s factorial என்பதாக வரும். இதை விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு j0 of x is equal to 1 minus x square by 2 square into 1 factorial into 1 factorial plus x to the power of 4 by 2 power 4 into 2 factorial the whole square minus x to the power of 6 by 2 power 6 into 3 factorial the whole square plus etc. என்று xஇன் இரட்டைப்படை அடுக்குகளை கொண்டுள்ள அடுக்கு தீர்வாக கிடைக்கிறது. இதை நாம் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் 0 என்று கூறுவோம். இது x square y double prime plus xy prime minus x square minus 0 into y equal to 0 என்ற பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 0வின் ஒரு தீர்வு j0 of x என்று எழுதியிருக்கிறோம். அந்த j0 of x இன் அமைப்பு
ஒரு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடரின் அமைப்பாகவே இருக்கிறது. ஏனெனில் J0 of x is equal to x power 0 into a0 plus a1x plus a2x square plus etc. என்ற அமைப்பில் உள்ளது. அடுத்ததாக n is equal to 1 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் 1 தீர்வாக கிடைக்கும். அது J1 of x is equal to sigma s is equal to 0 to infinity minus 1 power s x power 2s plus 1 by 2 power 2s plus 1 into s factorial into s plus 1 factorial என்பதாகும். இதை விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு x by 2 minus x cubed by 2 cubed into 1 factorial into 2 factorial plus x to the power of 5 by 2 power 5 into 2 factorial into 3 factorial etc. என்ற அடுக்குத்தொடர் தீர்வாக கிடைக்கிறது. மேலும் இது xஇன் ஒற்றைப்படை அடுக்குகளை கொண்ட அடுக்குத்தொடர் தீர்வாக இருக்கிறது. இதையும் நாம் ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் அமைப்பில் எழுத முடியும். ஏனெனில் J1 of x is equal to x to the power of 1 into a0 plus a1x plus a2x square plus etc. என்ற அமைப்பில் இருக்கிறது. இந்த J1 of x என்ற தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 1இன் ஒரு தீர்வாக உள்ளது. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x square y double prime plus xy prime plus x square minus 1 square into y equal to 0 என்பதாகும். இதன் ஒரு தீர்வு J1 of x என்பதாக இருக்கிறது. எனவே n ஈவன் இன்டிஜராக இருக்கும் பொழுது Jn of x என்ற செயல்பாடு xஇன் இரட்டைப்படை அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக இருக்கிறது. அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறது. அதுவே n ஆட் இன்டீஜராக இருக்கும் பொழுது Jn of x என்ற செயல்பாடு xஇன் ஒற்றைப்படை அடுக்குகளை கொண்ட அடுக்குத்தொடர் தீர்வாக இருக்கிறது. அது ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆக இருக்கிறது. எனவே இதிலிருந்து நாம் உடனடியாக இந்த சமன்பாட்டை எழுதிவிட முடியும். அதாவது Jn of minus x is equal to minus 1 to the power of n into Jn of x என்பதாகிறது. இப்பொழுது பொதுவாக nu is equal to n is an integer என்று எடுத்துக்கொண்டால் நாம் Jn of x என்பதும் J minus n of x என்பதும் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கின்றன என்று நிரூபணம் செய்யலாம். நியூ இன்டீஜராக இல்லாத பொழுது நாம் கண்டுபிடித்த இரண்டு தீர்வுகள் J nu of x என்பதும் J minus nu of x என்பதும் ஒன்றிற்கொன்று ஒரு விகிதாச்சாரத்தில் இல்லை. அவை இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை நமக்கு கொடுத்தது. அந்த இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் நியூ கிரேட்டர் than 0, நியூ நாட் அன் இன்டீஜர் என்பதற்கு தீர்வுகளாக இருந்தன. ஆனால் இப்பொழுது நாம் காண்பிக்க போகிற சமன்பாடு Jn of xும் J minus n of xும் ஒன்றிற்கொன்று ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கின்றன. அது நியூ ஒரு இன்டீஜர் n-ஆக இருக்கும் பொழுது நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது காண்பிக்க போகிறோம். அதனால் Jn of xும் J minus n of xும் இரு நேரியல் சார்பற்ற செயல்பாடுகள் அல்ல. எனவே J minus n of x என்பது என்ன என்பதை பார்க்கலாம். Jn of x என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அது சிக்மா r is equal to 0 to infinity minus 1 power r x power 2r plus n by 2 power 2r plus n into r factorial into gamma of r plus n plus 1 என்பதாக இருக்கிறது. இதை நாம் sigma r is equal to 0 to infinity minus 1 power r by r factorial into gamma of r plus n plus 1 into x by 2 to the power of 2r plus n என்று எழுதலாம். இந்த r is equal to 0 to infinity என்பதை நாம் r is equal to 0 to n minus 1 plus r is equal to n to infinity என்று இரண்டு தொகைகளாக எழுதலாம். இந்த முதல் தொகையில் n டேர்ம்ஸ் இருக்கின்றன. ஏனெனில் r
0விலிருந்து n-1 வரை மாறுபடுகிறது. இதை நாம் டேர்ம் 1 என்று குறிப்பிடலாம். இரண்டாவது தொகையில் r n-லிருந்து இன்ஃபினிட்டி வரை மாறுபடுகிறது. அந்த தொகையை டேர்ம் 2 என்று குறிப்பிடலாம். இப்பொழுது டேர்ம் 1ஐ எடுத்துக்கொண்டு n நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கும் பொழுது அது என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். இந்த தொகையில் நாம் ஏற்கனவே சொன்னபடி n டேர்ம்ஸ் இருக்கின்றன. n நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கும் பொழுது r 0 to n-1 என்று மாறுபடும் பொழுது இந்த n+1 ஃபேக்டோரியல் என்பது ஃபேக்டோரியல் ஆஃப் a நெகட்டிவ் இன்டிஜர் ஆகும். ஆனால் ஃபேக்டோரியல் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் இன்ஃபினிட். அதனால் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி ஆகும். எனவே இந்த n டேர்ம்ஸ்களும் பூஜ்யமாகிவிடும். எனவே n is equal to a நெகட்டிவ் இன்டிஜர் என்பதாக இருந்தால் இந்த டேர்ம் 1 என்பது பூஜ்யமாகி விடுகிறது. அதனால் n நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கும் பொழுது நமக்கு j-n of x என்பது டேர்ம் 2ஆக கிடைக்கிறது. இப்பொழுது டேர்ம் 2ஐ எடுத்துக்கொண்டு அது எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். டேர்ம் 2 is equal to j-n of x என்பதாகிறதாக நாம் பார்த்தோம். அதனால் j-n of x is equal to term 2 and that is sigma r is equal to n to infinity minus 1 power r by r factorial into minus n plus r factorial into x by 2 to the power of minus n plus 2r. ஏனெனில் n நெகட்டிவ் இன்டிஜர், அதை குறிப்பதற்காக நாம் minus n என்று எடுத்துக்கொண்டு எழுதி கொண்டு வருகிறோம். இப்பொழுது r n is equal to infinity என்று வருகிறது. நமக்கு இந்த j-n of x-ஐ jn of x உடன் தொடர்பு படுத்த வேண்டும். jn of x என்பது சிக்மா n is equal to 0 to infinity இலிருந்து மாறுபடுகிறது. அதனால் இந்த தொகையை நாம் r is equal to 0 to infinity என்பதாக எழுத இப்பொழுது முயற்சிக்க வேண்டும். அதனால் ஒரு சிறிய மாற்றம் செய்யலாம். அதாவது r is equal to n plus p என்று எடுத்துக்கொண்டால் r n என்பதாக இருக்கும் பொழுது p 0 ஆகிறது. r n plus 1 ஆக இருக்கும் பொழுது p 1 ஆகிறது. அதனால் r n is equal to infinity என்று மாறுபடும் பொழுது p என்பது 0விலிருந்து இன்ஃபினிட்டி வரை மாறுபடுகிறது. அதனால் இந்த தொகையை p-ஐ கொண்டு விவரிக்கலாம். அதாவது r is equal to n to infinity என்பது p equal to 0 to infinity இலிருந்து மாறுபடுவதாக நாம் எழுத போகிறோம். மாற்றம் என்ன? எங்கெல்லாம் r இருக்கிறதோ அதையெல்லாம் n plus p என்று மாற்றம் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு j-n of x is equal to sigma p is equal to 0 to infinity minus 1 to the power of n plus p divided by n plus p factorial into minus n plus n plus p the whole factorial multiplied by x by 2 to the power of minus n plus 2n plus 2p என்பதாக கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்யலாம். இது சிக்மா p equal to 0 to infinity minus 1 to the power of p into minus 1 to the power of n divided by n plus p factorial into p factorial into x by 2 to the power of n plus 2p என்பதாக வரும். இங்கு p 0 to infinity என்று வருவதால் n minus 1 to the power of n என்பதை சம்மேஷனிலிருந்து வெளியில் எடுத்து விடலாம். அதனால் அது minus 1 to the power of n into sigma p is equal to 0 to infinity minus 1 power p into x power n plus 2p by 2 power n plus 2p into p factorial into n plus p factorial என்பதாக கிடைக்கிறது. இந்த சம்மேஷன் தான் jn of x என்ற Bessel function of the first kind of order n. அதனால் நமக்கு j-n of x என்பது minus 1 to the power of n into jn of x ஆக கிடைக்கிறது. அதாவது
நியூ என்பது இன்டீஜராக இருக்கும் பொழுது jn of x, j மைனஸ் n of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கின்றன. அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு j மைனஸ் n of x is equal to மைனஸ் 1 power n jn of x என்பதாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு செயல்பாடுகள் jn of x, j மைனஸ் n of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆக இருக்கின்றன, அதாவது நேரியல் சார்புடைய தீர்வுகளாக இருக்கின்றன என்பது தெரிகிறது. அதனால் நியூ இஸ் ஈக்குவல் டு n இன்டீஜராக இருக்கும்பொழுது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n x square y double prime plus xy prime plus x square minus n square into y equal to 0 என்ற இந்த இரண்டாவது வரிசை நேரியல் சமப்படுத்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டாவது தீர்வு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நாம் இப்பொழுது நேரியல் சார்பற்ற இரண்டாவது தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு இப்பொழுது jn of x என்ற பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் 1 இதனுடைய ஒரு தீர்வு என்று தெரியும். அதனால் இதன் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அதனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளலாம். அது y double prime plus xy prime by x square plus x square minus nu square by x square into y equal to 0 என்பதாகும். p of x என்பது 1 by x என்று கிடைக்கிறது. அதனால் e power minus integral p of x dx கண்டுபிடித்தால் அது 1 by x ஆகிறது. எனவே அப்பொழுது இரண்டாவது தீர்வை y2 என்று எடுத்துக்கொண்டால் அது y1 into integral 1 by y1 square into e to the power of minus integral p dx integrated with respect to x என்பதாகும். இப்பொழுது e to the power of minus integral p dx is equal to 1 by x என்று சப்ஸ்டிடியூட் செய்யலாம். y1 என்பதற்கு jn of x என்று சப்ஸ்டிடியூட் செய்யலாம், ஏனெனில் அதுதான் முதல் தீர்வு. அதனால் y2 is equal to jn of x into integral dx by x into jn of x the whole square என்பது Bessel differential equation of order n என்பதின் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாம் கேபிட்டல் yn of x என்று குறிப்பிடலாம். எனவே கேபிட்டல் yn of x என்ற இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு jn of x into integral dx by x into jn of x the whole square என்பதாகிறது. இந்த yn of x ஐ நாம் Bessel function of the second kind of order n என்று குறிப்பிடுவோம். எனவே Bessel differential equation of order n என்பதற்கு n இன்டீஜராக இருக்கும் பொழுது இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் jn of x, yn of x என்பதாக வருகின்றன. jn of x என்பது Bessel function of the first kind of order n. அதுவே yn of x என்பது Bessel function of the second kind of order n. இந்த yn of x ஐ மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் நாம் கண்டுபிடித்தோம். எனவே x square y double prime plus xy prime plus x square minus n square into y equal to 0 என்ற Bessel differential equation என்பதின் பொது தீர்வு y of x is equal to a into jn of x plus b into yn of x என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டவற்றை ஒரு தொகுப்பாக கொடுக்கலாம். நமக்கு Bessel differential equation of order nu கொடுக்கப்பட்டது. அதன் அமைப்பு x square y double prime plus xy prime plus x square minus nu square into y equal to 0. இதில் nu என்பது இன்டீஜராக இல்லை, nu greater than 0 என்று இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு
y of x is equal to aj nu of x plus bj minus nu of x என்பதாக இருக்கும். இந்த இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை பெற்றிருந்தன. அடுத்ததாக nu equal to n an integer என்பதாக இருந்து nu greater than 0 இருக்கும் பொழுது differential equation of order n இன் பொது தீர்வு y of x என்பது c into jn of x plus d into yn of x என்பது ஆகிறது. இந்த இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன என்பதைத்தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x square y double prime plus xy prime plus x square minus 16 into y equal to 0 என்று கொடுக்கப்பட்டால் இது நமக்கு ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. ஆனால் இதை பார்த்தவுடனே தெரிகிறது இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை கொண்டிருக்கிறது. அதை தவிர இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 4 என்பதும் தெரிகிறது. ஏனெனில் நியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, நியூ இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் இன்டிஜர் அண்ட் கிரேட்டர் தேன் 0. அதனால் உடனேயே இதனுடைய பொது தீர்வை நம்மால் எழுதிவிட முடியும், நாம் கற்றுக்கொண்டதை உபயோகப்படுத்தி. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு y of x is equal to c into j4 of x plus d into y4 of x. j4 என்பது பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் 4, y4 என்பது பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த செகண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் 4. இவற்றின் நேரியல் கலவை இந்த பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 4இன் பொது தீர்வாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக x square y double prime plus xy prime plus x square minus 25/4 into y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சமபடித்துவமான வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆனால் இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பில் இருக்கிறது. இங்கு நியூ ஸ்கொயர் என்பது 25/4, அதனால் நியூ என்பது 5/2. அதனால் இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ வேர் நியூ ஈக்குவல் டு 5/2. அது இன்டிஜராக இல்லை. அதனால் இதனுடைய இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் j 5/2 of x, j minus 5/2 of x என்பதாக இருக்கும். எனவே பொது தேர்வு இவற்றின் நேரியல் கலவையாக எழுதப்படும். அது a into j 5/2 of x plus b into j minus 5/2 of x என்பதாக இருக்கும். எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்து அது நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்து அதற்கு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தால் அது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை பெற்றிருக்கிறதா, பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை பெற்றிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவற்றிற்கு அதற்கு ஏற்றாற் போல் அடுக்கு தொடர் தீர்வுகளை தீர்மானித்து அவற்றின் பொது தீர்வை நம்மால் எழுத முடியும். அதன் வழிமுறை என்ன என்பதைத்தான் நாம் இதுவரை புரிந்து கொண்டோம். இங்கு முதல் 5 பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டின் வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆசிலேட் அரவுண்ட் 0 என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவை பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸாக இல்லை. x greater than or equal to 1, very much greater than or equal to 1 என்ற எல்லா புள்ளிகளையும் பார்த்தால் கிட்டத்தட்ட பீரியாடிக்காக இருக்கின்றன என்பது தெரிகிறது. ஒவ்வொரு பெசல் ஃபங்க்ஷனும் j0 என்று எடுத்துக்கொண்டால் அந்த j0 இந்த பிரவுன் கலர் கர்வால் வரையப்பட்டிருக்கிறது. இது கண்டினியூ ஆகிக்கொண்டு போகிறது. அதனால் அதே போல் j1 என்பது நீல கலர் கர்வால் வரையப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் என்பதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒவ்வொரு பெசல் ஃபங்க்ஷனும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸ் புள்ளிகளில்
0 ஆகிறது என்று. இதெல்லாம் முதல் 5 பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டின் வரைபடத்தை கொண்டு சில குறிப்புகளாக நாம் கொடுத்திருக்கிறோம். இவை இந்த பெசல் ஃபங்க்ஷன்ஸ்களின் சில பண்புகள்.